பின்னராய் நாம் கொண்டு போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் உங்களுடைய பரிசுத்த வேதாகமம் இருக்குமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் பாருங்க. இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை என்ன செய்தான்? அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினாலே சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை யுத்தம் செய்தான். இளைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் என்ன சொல்றாரு? ரொம்ப கவனமாக கவனிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதை நாம் மகிமைப்படட்டும். ஒரு தகப்பன், 2 பிள்ளைகளுடைய தகப்பன், இளையகுமாரன் அப்பாட்ட சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு என்ன செய்யறாரு? புறப்பட்டு போய் தன் ஆஸ்தி, தன் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் அவன் செலவு பண்ணினான். குடித்து வெறித்து வேசிகளோடு தன் வாழ்க்கையை கழித்து துன்மார்க்கமாய் அவன் வாழ்ந்தான். அந்த தகப்பன் நாள்தோறும் தன் பிள்ளை திரும்பி எப்ப வருவான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இவன் போன தேசத்துல, இந்த இளையகுமாரன் போன தேசத்துல பாவம் செய்து துன்மார்க்கமாய் ஜீவித்து இருக்கிற பணமெல்லாம் காலியா போச்சு. அந்த நேரத்துல அந்த தேசத்திலையும் அந்த பட்டணத்திலையும் என்ன ஆச்சுன்னா, குறைவு, ஒரு வறுமை, தேசத்துல ஒரு பஞ்சம் வந்ததுனால சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லை. அப்போ ஒரு முதலாளி இடத்துல போறான். முதலாளி இடத்துல போய் எனக்கு ஒரு வேலை தாங்கன்னு கூட கேட்கிறான். முதலாளி சொல்றாரு, எங்க வீட்டுல எங்ககிட்ட பன்றி மேய்க்கிற வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வயல்வெளியில போய் பன்றி மேய்க்கிறான். பசி ரொம்ப. அந்த பசி நிமித்தமா அவன் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். அது கிடைக்கல. கடைசியில பன்னிக்கு தவிடு போடுறாங்க. அந்த பன்னி தவிட்டையாவது நம்ம தின்னு நம்ம உயிர் பழிச்சுக்கலான்னு போனா அதுவும் அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இப்போ உட்காந்து யோசிக்கிறான், எங்க அப்பா பெரிய பணக்காரரு, தேவையில்லாம நான் இப்படி பாவம் செஞ்சு எங்க அப்பா வீட்டை விட்டு வந்து இப்படி பண்ணி தவிடு கூட கிடைக்காம நான் இப்படி சாகுறேனே அப்படின்னு நான் மனசுல நினைச்சு இப்ப புத்தி தெளிஞ்சு அப்பா வீட்டுக்கு போகணும்னு எழுந்து புறப்படுறான். அப்பா வீட்டுக்கு அவன் வாரான். அப்பா தினந்தோறும் தன் பையன் வரவானா அப்படின்னு வழி மேல விழி வச்சு காத்திருக்கிறாரு. தூரத்துல பாக்குறாரு, அழுக்கு வஸ்திரத்தோட அழுக்கு அடைஞ்ச ஒரு சூழ்நிலையில மகன் வாரான். வர மகனை ஓடி போய் கட்டி தழுவி அவனுக்கு முத்தம் செய்,
அவன் மேல் மனதுரி. அந்த அப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரார். அப்பா அவனுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு 5 காரியங்களை அவனுக்கு செய்யறாரு. அவனுக்கு முதலாவது என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்த வஸ்திரம். இரண்டாவது அவனுக்கு கொடுக்கிறது அவனுடைய கரங்களுக்கு மோதிரம். மூணாவது அவனுக்கு கொடுக்கிறது பாதரட்சை. மூணாவது அவனுக்கு செப்பல். நான்காவது அவனுக்கு அப்பா கொடுக்கிறாரு கொளுத்த கன்றை. ஐந்தாவது அந்த அப்பா அவனுக்கு அந்த வீட்டுல நல்ல நடன கழிப்பு வச்சு அவனை சந்தோஷப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 5 காரியங்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையா வாழ்கிறவர்களுக்கு இந்த 5 காரியத்தில் இருக்கிற 5 ஆவிக்குரிய சத்தியங்களை இந்த காலங்களிலே நாம் ஒவ்வொன்றாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. கரங்களை தலைமையா சொல்லுங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், அந்த லூக்கா 15:7 வாசித்தீங்கன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்பட்டு களி கொடுக்கிறது. ஒரு மேய்ப்பனிடத்துல 100 ஆடுகள் இருந்தது. 90 ஆடு, ஒரு ஆடு காணாம போச்சு. 99 ஆடை ஒரு இடத்துல வச்சுட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் என்ன செஞ்சாரு? போனார். ஒருத்தட்ட 10 வெள்ளி காசு இருந்துச்சு. அங்க அதை பற்றி சொல்றது 10 வெள்ளி காசு இருந்துச்சு. அதுல ஒரு காசு தொலைஞ்சு போன உடனே 9 காசை கையில வைத்துக் கொண்டு, 9 காசு இருக்குல்ல, 99 ஆடு இருக்குல்ல, அப்படிலாம் நினைக்கல. அந்த ஒரு காசுக்காக ரொம்ப கவனமா அதை தேடி அதை கண்டுபிடித்தார்கள். இப்படி ஆண்டவர் உவமைகளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக திருச்சபைக்கு நிறைய காரியங்களை நம்முடைய வேதத்திலே நாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். அதன் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக, உயர்த்துவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து, நான் இயேசு நல்லவர்னு சொல்வேன், நீங்க ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. இயேசு நல்லவர். பட்ட போய் சொல்றாங்க. எல்லாம் தைரியமா தெம்பா நம்மளை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதிச்சு இதுவரையும் நம்மளை பாதுகாப்பு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி அவங்கள பார்த்து முகத்தை பார்த்து நான் சொல்றேன் இயேசு நல்லவன் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றேன்? நீங்க என்ன சொல்ல மாட்டீங்களா? அகரச்சு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமா, உற்சாகமா இருக்கிறீங்க. சவுண்ட் நல்லா பலமா என்ன செய்யும் இருக்கு. 9:30 மணி 6:00 மணி சாப்பிட்டு வரும்பீன்னு நினைக்கிறேன். என்ன சிலர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சிலரு எப்படா பாஸ்ட் ஆராதனையா முடிப்பவர் போய் என்ன செய்வோம்? சாப்பிடும் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் இந்த இதுக்குள்ள ஒரு சில சத்தியங்களை என்ன செய்யறாரு? வைத்திருக்கிறார். இந்த இளைய குமாரன், இந்த தகப்பன் இளைய குமாரன் இந்த சம்பவத்தை வச்சு அவனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டுடைய பிள்ளையா வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். ஆக ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டுடைய பிள்ளையா மாறி தேவனிடத்துல வருகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடவுள் அதை குறித்து மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் உவமைகள் மூலமாக நிறைய காரியத்தை பேசினார். ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப விளக்கமான நிறைய பப்ளிக்கா நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசினாரு. அதனுடைய மதிப்பு நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியாதனால உவமைகள் மூலமாக அடுத்து பேச ஆரம்பிச்சாரு. வேணும்னா இதனுடைய விளக்கம் வேணும்னா நீ என்னிடத்துல வந்து கேட்டு என்ன செய்ய பெற்றுக்கொள்ளு என்று சொல்லி ஆண்டவர் உவமைகள் மூலமாக அங்கே சொன்னார். அதே போல நிறைய உவமைகளை கர்த்தர் சொல்லும் பொழுது சீசர்கள் கூட தனியா வந்து ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? கேட்டு அந்த ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல என்ன செஞ்சாங்க? கற்றுக்கொண்டாங்க. இந்த தகப்பன், இந்த இளையகுமாரன் இந்த உவமைகளில் இருந்து கூட ஆண்டவர் திருச்சபைக்கு இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சில சத்தியங்களை உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு திரும்பவும் தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தவனுக்கு அந்த தகப்பன் கொடுத்த 5 காரியங்களை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கும் இந்த 5 காரியங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய மண்டலங்கள்ல தேவன் செய்கிறத ஆவிக்குரிய மனுஷர்கள் அறிந்து கொள்ள முடியும், எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாம
ஆவிக்குரியவர்கள் தேவன் நம்ம விசேஷமான ஒரு தேவ பிள்ளையா வச்சிருக்கிறாரு. நம்மள ஆண்டவர் தெரிந்த விதம், நம்மளை அபிஷேகித்த விதம், நம்மளை உருவாக்கின விதம், நம்மளை சபையில வச்சிருக்கிற விதம், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே நீங்க உண்மையாகவே கர்த்தர் உங்களை விசேஷமான பாத்திரமா என்ன செய்வாரு? மாற்றுவார். சிலருக்கு அது என்ன செய்யல, புரியல. இந்த உலகத்துல இருக்கிற உலகத்து மனுஷர்களுக்கு, ஆண்டவர் அறியாதவர்களுக்கு உங்களை குறிச்சதான மதிப்போ உங்களை குறிச்சதான காரியமோ அவங்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நாம சரியா தேவனுடைய சத்தியங்களை விளங்கி கொள்ளும் போதுதான் நம்ம யாரு, கர்த்தர் நம்மளை எதற்கு தெரிஞ்சிருக்காரு, நமக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் என்ன, தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்லாம் என்ன, இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் விசேஷம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். அதனால திரும்பி வந்த அந்த இளைய குமாரனுக்கு தன் பாவத்தை உணர்ந்து, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சு தன் குற்றங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, நான் தகப்பு வீட்டுக்கு வந்து தகப்பனுடைய பிள்ளையா நான் வாழ போறேன்ற அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்து அவனுக்கு அவன் கொடுத்த அந்த தகப்பன் கொடுத்த 5 காரியங்கள்ல முதலாவது காரியம் உயர்ந்த வஸ்திரம். யாராவது ஒருவர் அந்த 15ஆம் அதிகாரம் அந்த 22, 23, 24 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்று கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த தகப்பன் அந்த மகனுக்கு இளையகுமாரனுக்கு கொடுத்த முதல் காரியம் என்னன்னா உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? உயர்ந்த வஸ்திரம் என்பது மெல்லிய வஸ்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல யோசேப்புக்கு அவன் தகப்பன் யாக்கோபு பலவர்ண அங்கி என்ன செஞ்சான்? கொடுத்துவிட்டான். பலவர்ண அங்கி நமக்கு புரிஞ்சு கொள்ளும் விதமா பலவர்ண அங்கி கொண்டிருக்குது. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் மெல்லிய வஸ்திரம் தான் மிக விலை உயர்ந்த வஸ்திரம். இயேசு கிறிஸ்து போட்டிருந்ததான வஸ்திரம் மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரு தையல் கூட இல்லாத மெல்லிய வஸ்திரம். அவர் போட்டிருந்த ஆடை விலை உயர்ந்த ஆடை. அதனால அவரை ராஜான்னு என்ன செஞ்சாங்க? அவரை மகிமைப்படுத்தினாங்க. அவர் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அன்றைக்கு ராஜாக்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், பெரிய பெரிய பணக்கார பிள்ளைகள், பெரிய பெரிய இடத்துல இருக்கிற பிள்ளைகள், பிரபுக்களுடைய பிள்ளைகள், பணக்காரருடைய பிள்ளைகள், உயர்ந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள், அவங்க போட்டிருக்கிறதான ட்ரெஸ் விலை உயர்ந்த ட்ரெஸ், அந்த மெல்லிய வஸ்திரம். ஆவிக்குரிய அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. உயர்ந்த வஸ்திரம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறது. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னா உயர்ந்த வஸ்திரம். அந்த உயர்ந்த வஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவியின் அபிஷேகம். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை குறித்து வெளியில் உள்ள மனுஷர்களுக்கு புரியாது. உங்களுக்கு நல்ல அபிஷேகத்தை குறித்து என்ன செய்யணும்? புரிஞ்சிருக்கணும். தாவீதை சாமுவேல் தைலப்பொப்பு எடுத்து அபிஷேகம் பண்ண உடனே அவனுக்கு கிடைச்சது ராஜ பதவி. அவனை கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணார். ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கே அபிஷேகம், ராஜாவா அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் ஒரு மனிதனை ராஜாவாக என்ன செய்கிறது? மாற்றுகிறது. வெளிப்படுத்தல் 1:6 நீங்க வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அங்கே அபிஷேகம் உங்களை ராஜாவாக மாற்றுகிறது. இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை யாரா மாற்றுகிறது? அவருடைய ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறது. அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த மெல்லிய வஸ்திரம். அதற்கு அர்த்தம் ஆவியின் அபிஷேகம். நீங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்குன்னு ஒரு தேவ மகிமை இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது, அதற்குன்னு ஒரு தேவ கிருபை என்ன செய்கிறது? இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக கோலியாத்தால் என்ன செய்ய முடியல? நிக்க முடியல. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சமஸ்த இஸ்ரவேலையும் மிரட்டின கோலியாத் என்ன செஞ்சுச்சு? ஒண்ணுமில்லாம மாற்றுச்சு. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற எப்படிப்பட்ட துறைத்தனங்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அப்ப தேவ பிள்ளை
இந்த உலகத்துல அதை வாங்கணும், இதை பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும் என்று நினைப்பதை காட்டிலும் உங்க வாழ்க்கையில ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவன் சாதாரண ஒரு மனுஷனா இல்ல, அவன் கர்த்தருக்காக எழுப்பி என்ன செய்ய ஆரம்பிச்சான், நாசிக்க ஆரம்பிச்சான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மீட்பனாக ரட்சகனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அவனை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணும்னு சித்தம் கொண்டாரோ அத்தனையும் அவன் செய்து முடித்தார். அதனால ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையா வாழ்ற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆவியின் அபிஷேகம். நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். ஆவியில நிரம்பி கர்த்தரை கனி கூறணும். இந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன செய்யும், உங்களுக்கு கொடுக்கும். ஆவிக்குரிய பாதையில நடப்பதற்கு இந்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்து வேலை செய்யுது. சரியா? நீங்க நல்லா அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வீங்க. இந்த ஜீவ மார்க்கத்துல ரொம்ப திட்டானா ரொம்ப கரெக்டா நடப்பதற்கு ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்யுது, தேவைப்படுது இல்லையா? அப்படி இல்லாட்டி நீங்க நல்ல ஒரு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களால திடமா என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. அப்பைக்கப்ப நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, அப்பைக்கப்ப ஒண்ணு பேசுவீங்க, அப்பைக்கப்ப ஒரு மாதிரி நீங்க வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வார், நடத்துவார். உங்களை கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்கு அப்போ உங்க காரியங்களிலே சரியான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை கர்த்தருடைய பாதையிலே நீங்க நடப்பதற்கு உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் தேவை. சபைக்கு வர்றது முக்கியம் இல்ல, சபைக்கு வந்து ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில ஸ்கூலுக்கு போற எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் பாஸ் ஆகிறாங்களா? எல்லாரும் பாஸ் ஆகிறாங்க இல்ல. காலேஜ் எல்லாருமே காலேஜ் படிக்க போறாங்க, பசங்க முடிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்க போனாலும் பாதி பேர் அரியரோட தான் என்ன செய்யறாங்க, வெளியே வராங்க, ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வர்றது. ஆனா சர்ச்சைக்கு எல்லாரும் வராங்க, ஆனா வரவங்க எல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு போக முடியுமா? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவங்களை தேவன் அவருடைய மகிமையினால் நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. நீங்க தேவன் கொடுக்கிற ஆவியின் அபிஷேகத்தை நீங்க இந்த தகப்பன் கொடுத்ததான மெல்லிய வஸ்திரத்தால் போர்த்தப்பட்டவங்களா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மத்தியில கிரியை செய்ய முடியும். அதனால நீங்க உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னைக்கு என்ன செய்ய நாங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்யலாம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கலாம். சில சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படி மாட்டாங்க, சத்தியத்துல நடக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்யறதுல இல்ல. இல்ல பாஸ்டர் அபிஷேகம் பெற்றிருக்கேன் பாஸ்டர், அப்ப நீ சரியா சத்தியத்துல நடத்தணும்னா உன் அபிஷேகம் சரியில்லைன்னு அர்த்தம். உன் அபிஷேகம் சரியா இருந்துச்சுன்னா சத்தியத்துல சரியா என்ன செய்வ, நீ நடப்ப. அபிஷேகம் சரியில்லை அப்படின்னா அதுல ஒரு குறை என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால சிலர் குறையுள்ள பாத்திரமா இருப்பீங்கன்னா இன்றைக்கு தேவ சமூகத்துல நிறைவுள்ள பாத்திரமாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால ஆவியின் அபிஷேகம் தான் உங்களை ஆவிக்குரிய பாதையில ஆவிக்குரிய ஞானத்தோடு நல்ல ஸ்டெமினா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இருந்து உங்களை நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக இந்த இளையகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா கைக்கு மோதிரம். என்ன கொடுத்தார்? ரெண்டாவது என்ன கொடுத்தாரு? அதுல கை கொடுத்தது என்ன? மோதிரம். மோதிரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா அங்கீகாரத்தை குறிக்கிறது. யோசேப்புக்கு அவனை ஆண்டவர் அந்த பார்வோன் தேசத்துல எகிப்து தேசத்துல நல்ல ஒரு பெரிய மனுஷனா மாத்தினாரு. அவனுக்கு கொடுத்திருந்த ஞானம் திரும்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவனை பெரிய எல்லாம் மாத்துச்சு. இப்ப ராஜா சொன்னா உன் கூட ஆண்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு இந்த ராஜ்யத்துல நீ தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா என்ன செய்வ இருப்ப அப்படின்னு. மோதிரம் என்பது அங்கீகாரத்தை குறிக்கிறது. நம்மள கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக என்ன செய்வேன் வைப்பேன். அப்புறம் இந்த ராஜா அந்த எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது யூதருக்கு அங்க ஒரு காரியத்தை எழுதும் போது அந்த ராஜா அந்த மோதிரத்தை வச்சுதான் என்ன செய்யறாரு, சீல் வச்சு என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. மோதிரம் என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா அதிகாரத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாம் மோதிரம் போட்டிருக்கீங்களா? நல்ல பையன் பாத்தீங்கன்னா மோதிரம் போட்டிருக்கான ஏதோ அதிகாரத்துக்குள்ள மாட்டிருக்கான்னு அர்த்தம்.
ஆமென் சொல்லுவோம். அப்ப அங்கீகாரத்தை குறிக்கிறது. அதனால கர்த்தர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா அந்த முத்திரை மோதிரம், இந்த கையில மாட்டப்பட்ட அந்த மோதிரம் எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல வரங்கள்ல வல்லமையில பிரகாசிக்கன்னு சொல்லுவாங்க. ஆமென். சபையில வரங்கள் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்யணும். அற்புதங்களை செய்கிற வல்லமை உங்க மத்தியில என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். வேற என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வரங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். சரியா? சுகமளிக்கிற வரம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். பக்கத்துல பார்த்து சொங்கியாவே இருக்காதப்பா, ஏதாவது கர்த்தர் பிரயோஜனப்படும் சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுத்த 2வது அதிகாரம் என்னன்னா வரங்கள் செயல்படும். ஒருத்தர் பேசுனீங்கன்னா அவங்க சொன்னா, நீங்க முன்னாடி பேசுனத இப்ப நீங்க பேசின ஆண்டவரை குறிச்சு பேசினா என்ன உள்ள நீங்க என் வாழ்க்கையே என்ன செஞ்சிட்டீங்க? பேசிட்டீங்க. அப்படி இருக்கணும். வரங்கள் ஆவிக்குரிய வரங்கள்ல இருக்கணும். சரியா? இதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். சபைக்கு வந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துறது ஒரு முக்கியம் இல்ல, தேவனுக்காக வல்லமையா பிரகாசிக்கணும். அதுக்குதான் தேவன் ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். ஏதோ நம்மளும் வந்தோம் போனோம் ஏதோ இருந்தோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. எனக்குள்ள இருக்கிற வரங்கள் 1000 பேர் திருச்சபைகளை கொண்டு வருகிற அளவுக்கு எனக்குள்ள அந்த வல்லமை கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கிட்டு சும்மாவே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மருந்த நல்ல கலைக்கு அடிச்சு வைரஸ்ல வேலை பார்த்தா அது இல்லாட்டி சும்மா இருந்தா தனியா நீர்த்து போயிருமா? யாருக்கும் என்ன இல்லாம போயிடும், புரோஜனம் இல்லாம போயிடும். அதனால நீ பக்கத்துல பார்த்து யாருக்கும் புரோஜனம் இல்லாம இருக்காது, ஆண்டவருக்காக புரோஜனப்படும். சொல்ல மாட்டீங்கல? ஏன்னா நான் எதுக்கு பச்சை சொல்லிட்டு அப்புறம் புரோஜனப்படணும். நீங்களே உங்களை குறிச்சு சில காரியம் சொல்றது என்ன சொன்னா நிறைவேறணும், அதை நம்ம செய்ய முடியாது. அதனால சொல்லாம என்ன செய்யணும் இருக்கும். ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். பிசாசுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, வியாதிக்கு பயப்படக்கூடாது, போராட்டத்தை கண்டாலாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கொரோனாவை கண்டா என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆவியின் வரங்கள் நமக்குள்ள இருக்குது. எதிர்த்து நின்றோம்னா கர்த்தர் ஜெயம் எடுக்க நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம கொரோனா வார்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு கூடாது. ஆவியின் வரம் இருக்க நம்ம சொல்ல பார்க்கலாம். நீங்க தான் சொன்னீங்க பஸ் ஆவியின் வரம் இருக்குன்னு போன பஸ். ஆவியின் வரங்கள் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய அதிகாரம். ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுத்திருக்கிறார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா படிச்சுட்டு ஏதோ கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு நல்ல ஒரு மனைவியை, அழகான மனைவியை திருமணம் பண்ணி ஒரு பிள்ளைகள். அப்ப இப்ப இருக்கிற மனைவி அழகு இல்லையா பஸ்டர்? அப்படி கேட்கக்கூடாது. சொல்றேன், நான் நினைச்சதை சொல்றேன். அப்படி ஹாயா ஒரு சர்ச்சுக்கு போனோம், ஒரு மணி நேரம் நல்லா ஆராதிச்சோம், நம்ம வீட்டுக்கு போனோம், பேசாம நம்ம வேலையை பார்த்தோம். அப்படிதான் நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னதான் ஆண்டவன் அப்படி வாழ்றதுக்கு நான் உன்னை அழைக்கலடா, உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்துபடி நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் கொண்டு வந்தேன். நம்ம அந்த அந்த ஆண்டவர் நமக்கு அந்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அது எப்படி அதில் வெளியில கொண்டு வந்து நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்காரு. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட மனதிற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்களை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல நீங்க பயன்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு 100% அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க மூலமா பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீசர்கள் இடத்துல அதுதான் சொன்னார். எப்ப நான் செய்வதை காட்டிலும் நீங்க பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நான் உங்களை கொண்டு என்ன செய்ய ஆண்டவர் செய்வார். நீங்க உட்கார்ந்து நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உலகம் உங்களை மதிக்காம இருக்கலாம், உங்க வேல்யூவை உங்க சொந்த வந்தவங்க கூட பிறந்தவங்க மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பரலோகம் உங்களை மிகப்பெரிய மனிதனா பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்க மூலமாய் வெடித்து சிதறுகிற வல்லமைய இந்த தேசத்துக்குள்ள பிரவாகித்து ஓட பண்ணுங்க வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. எஸ்பி சூப்பரண்டன்ட் போலீஸ் அவர் போட்டிருக்கிற Dressனுடைய மதிப்பு அவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் போட்டிருக்கிற Dressனுடைய மதிப்பு தெரியுது. ஆனா உங்களுக்கு நீங்க யாருன்றது சில நேரம் என்ன செய்ய மாட்டீங்க? தெரிய மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya. ஆமா, மிலிட்டரியில பாத்துருக்கீங்களா? மிலிட்டரி மேன் அவரை பாருங்க. இல்ல நீங்க அங்க மிலிட்டரியில கூட போய் பார்க்கணும்னா அங்கங்க பேங்க்ல பாருங்க, எக்ஸ் சர்வீஸ் ஆபீசர்ஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ் என்ன செய்வாங்க, பாதுகாப்பு நிற்பாங்க. நீங்க இங்க நம்ம ஏரியால தெருவுல பாத்தீங்கன்னா அவங்க சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியும், சும்மா அப்படியே இதுவா நடந்துட்டு இருப்பாங்க. நீங்க அங்க போய் அந்த பேங்க்ல போய் பாத்தீங்கன்னா அவர் போட்டுற ஷூ, அவர் ட்ரெஸ், அவர் நிக்கிற ஸ்டைல பாத்தீங்கன்னா அப்படி கம்பீரமா என்ன செய்வாரு இருக்கிறத பாத்தீங்களா? ஏன்னு சொன்னா அவர் அந்த வேல்யூ, நான் யாரு, நான் ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ தேவ பிள்ளைன்னா யாரு? அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் என்ன? ஆவியின் வரங்களை கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை புதுசா இயேசுவை நீங்க அறிந்திருப்பீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு மனம் திருப்பி ஆண்டுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா, தேவன் உங்களுக்கு ஆவியின் வரங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். சபை வரங்களில் நிரப்பப்பட்ட சபையா என்ன செய்யணும்? காணப்படணும். ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு வரம் நிச்சயமா கிரியை செய்யும். சரியா? ஹalleluya. சாதாரணமா இயேசு பத்தி சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை கேட்டு அவங்க பின்னாடியே இயேசுவை நம்பி என்ன செய்வாங்க? வருவாங்க. அவங்க பலவீனமானாலும் இருப்பாங்க, அநேகரை பலப்படுத்துகிற அபிஷேகம் அவங்களுக்குள்ள என்ன செய்யும்? காணப்படும். ஆமென் சொல்லுங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபம் இருட்டு ஒரு அறைக்குள்ள 4 செவற்று அறைக்குள்ள உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆவியின் வரங்களினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க இப்படி எல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையா வாழுகிற இயேசுவின் பிள்ளையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வரங்களை வல்லமைகளை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அத பார்த்தாலே இந்த ராஜ்யம் நடுக்கத்த கலவருக்கு வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. உலகம் உங்களை பார்க்கும்போது சாதாரண மனுஷனா பார்க்கலாம், பரலோகம் உங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய விளைவுள்ள பாத்திரமா பார்க்குது. ஒரு வீட்டுல மண்ணும் மரமும் உள்ள ஜாமான் இருந்துச்சு, அதே வீட்டுல வெள்ளியும் பொண்ணும் உள்ள பாத்திரங்கள் உள்ள ஜாமான் இருந்துச்சு. இதுல வெளியேறப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளியும் பொண்ணும். நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படிப்பட்ட பாத்திரங்களாக மாற்றி அலங்கரிக்க, அவர்களை பயன்படுத்த, அவர்களை கொண்டு தேவன் நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த சபைக்குள்ள நீ வந்ததுக்கு அப்புறம் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமா நிச்சயமா நீ மாறணும்ன்றதான் தேவனுடைய விருப்பம். ஹalleluya. ஹalleluya. ஆவியின் வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா பாதரட்சை. மூணாவது என்ன கொடுத்தாங்க? மார்க் மூணாவது என்ன கொடுத்தாங்க? என்னமும் கொடுத்துட்டு போறாங்க பாஸ்டர். நீங்க 2வது அன்னைக்கு வர சொன்னீங்க, வந்திருக்கீங்க. ஹalleluya. ஆம், அது வந்து பாட்டி வந்து இப்பதான் அழுது போயிருக்கு. எப்படியோ பாருங்க பொண்ணு வந்துருங்க பாஸ்டர். பாட்டி சொல்லியிருக்கோம், கவலைப்படாதா, உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு. அப்படியே இருக்கியா? நீ நிக்கிறது நீ பார்த்துட்டே இருக்க வந்தா எனக்கு பயமா இருக்கும். மூணாவது ஆண்டவர் அவனுக்கு அந்த இளையகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா பாதரட்சை. பாதரட்சை ஆவிக்குரிய அந்தன ஒரு நல்ல ஆவிக்குரிய பாதுகாப்பா ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். சரியா? கோணலான வழிகளிலே நடந்து கொண்டுதான் நம்மள நேரடியாக நடந்து கொண்டு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாதரட்சையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்தோம், ஆண்டவர் பாதரட்சையை கொடுத்தனால இப்ப நேரா நடக்கிறது கிருபையை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். சரியா? ரோட்ல நீங்க செருப்பு இல்லாம போய் பாருங்க, கவனமா பார்த்து என்ன செய்வீங்க? போவீங்க. இங்கிட்ட ஒரு கால் வைப்பீங்க, அங்கிட்ட ஒரு கால் என்ன செய்வீங்க? வச்சு போயிட்டு இருப்பீங்க. செருப்பு போட்டுதான் போதும், ரோடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க நட என்ன செய்யும்? நேரா இருக்கும். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தேவ தூதர்கள் கரங்களில் என்ன செய்வார்களாம்? ஏந்தி கொள்வார். ஆக உங்களுக்குள்ள அந்த பாதரட்சை இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் தான் என்ன செய்யணும் இருக்கிறது. இந்த பாதரட்சையை நீங்க போட்டீங்கன்னா நல்லா நீங்க ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட கல்லு, மேடு, புல்லு, பள்ளம் இதெல்லாம் பத்தி எதை குறிச்சு முள்ளு, கல்லு எதை பத்தி என்ன செய்யல பிரச்சனை இல்லை. நல்லா நடந்து என்ன செய்யலாம்? போகலாம். காரணம் நமக்கு பாதுகாப்புங்கிற பாதரட்சியை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுத்திருக்கிறார். நொண்டி நொண்டி நடக்க தேவையில்லை. எந்த இடர்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராது. சிலர் பார்க்கலாம் அடிக்கடி என்ன செய்வாங்க? இடறி போவாங்க. நல்ல பாதரட்சை இருந்துச்சுன்னா இடறி போக தேவை. சரியான பாதரட்சியை நம்ம என்ன செய்யணும்? போடணும். நமக்கு சூட்டபிள் ஆகிற பாதரட்சியை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவன் சொல்லுங்க, சிறந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறான். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல பாதுகாப்பு ஆண்டவர் தான் கொடுக்க முடியும்.
தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் ஒரு நாள் வெளியில வந்து பார்த்தா பயங்கரமா அவனை சுத்தி என்ன செஞ்சாங்க, அவனுக்கு எதிராளி கூட்டங்கள் சுத்தி நினைச்சு பாக்குறாங்க. ஆனா தீர்க்கதரிசிட்ட போய் அழுகுறான், ஐயோ எஜமானே நம்ம செத்தோம். இவர் வெளியில வந்து பார்த்துட்டு ஆண்டவர் அவனை கொடுத்திருக்கிற அக்னிமயமான ரத்தமுள்ள குதிரைகள் சுத்தி இருக்கிறத பாக்குற. இப்ப சொல்றாரு, வேலைக்காரனுடைய கண்களை என்ன செய்யறாங்க, இவர் கண்களை திறந்தா இவரை சுத்திலும் அக்னிமயமான குதிரைகள் என்ன செய்யுது, சுத்தி நிக்குது. உங்களை சுத்திலும் தேவன் சிறந்த பாதுகாப்பை கற்றுக். அல்லேலூயா. ஒரு நாள் பயப்படாது. யோபு சொன்னது கூட, நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்யுது, நேரிட்டு. நீங்க பயப்படாது. பக்கத்துல உள்ள பார்த்து அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னா, யோசனை அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், எதுவும் எப்படி ஆகாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராய், உங்கள் கால்கள் இடராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராய், உங்கள் பயணங்களிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை சேதப்படுத்தாதவருக்கு, நீங்கள் ஒரு நாள் இடறி போகாதவருக்கு கர்த்தர் பாதுகாச்சு இருக்கிற பாதுகாப்பு கர்த்தர் பேசுறாரு, கொடுக்கிறார். இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் அவங்க வனாந்திரத்துல நடந்தாங்க. வசனம் சொல்றது, அவங்க டிரெஸ்ஸும் பழசா போகல, அவங்க போட்டிருந்த பாதரட்சி என்ன செய்யல, அவங்க போட்டிருந்த பாதரட்சி என்ன செய்யல, தேஞ்சு போல. வீட்டுல போனோம்னா கொஞ்சம் காலை தூக்கி பாருங்க, உங்களுக்கு போட்டிருக்கிற பாதரட்சி என்ன செய்யல, தேஞ்சு போல. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்க முடியும் அன்போடு கேட்கிறேன். இளையகுமாரனுக்கு அடுத்து கொடுத்தது என்னன்னா, கொழுத்த கண். முதல்ல என்ன கொடுத்தாரு, உயர்ந்த அவர் கைக்கு ஒரு காலுக்கு. நாலாவது அவர் கொடுத்தது கொழுத்த கன்று. இந்த கொழுத்த கன்றுடைய ஆவிக்குரிய அர்த்தம் திருவிருந்து. ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாக அப்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களை கழுவும்படிக்கு சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சரசம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அதனால பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையா வாழ்றோம். ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து ஒரு நல்ல உடன்படிக்கை கூட நீங்க பண்ணிருக்கீங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் என்ன செய்றீங்க, எடுத்துறீங்க. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு நல்ல உடன்படிக்கை நீங்க பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திருவிருந்து, ஆண்டுடைய சரீரமாகி நினைவு கூறப்படுகிற அப்பம், ஆண்டுடைய ரத்தமாக நினைவு கூறப்படுகிற திராட்சரசம், இதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அவருடைய பந்தியில நாம பங்கு பெற வேண்டும் என்பது தேவனுடைய முக்கியம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, 3 நீதிமான காட்டிலும் ஒரு பாவியை தேடிதான் நான் அந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பாவியாய் ஒரு காலத்திலே கடைவோரங்களிலே துன்மார்க்கத்திலே நின்று கொண்டிருந்த நம்மை இயேசு ரட்சித்திருக்கிறார் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால திருவிருந்து எடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும். கொடுத்த கன்று இவன் அந்த பஞ்ச தேசத்துல வாடி வதங்கி வறுமையில சிக்கி மாட்டி வாழ்வா சாவான்ற இருக்கிற நேரத்துல அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறான். இவன் எப்படி வந்திருப்பான்? பணக்கார வீட்டுல வளர்ந்த பையன், குண்டு குண்டா இருந்திருப்பான். இப்ப போன உடனே எப்படி வந்திருப்பான்? வெளிஞ்சு ஒல்லிய ஓடா தேஞ்சு வந்திருப்பான். இவனுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கொடுத்தது கொடுத்த கன்று. அந்த கொடுத்த கன்று ஏன் அவனை என்ன செஞ்சுச்சு? பலப்படுத்துச்சு. அதற்கான கர்த்தருடைய பிள்ளைகளை திருவிருந்துல அட்டெண்ட் பண்ணுகிற, திருவிருந்துல பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால அது ரொம்ப முக்கியம். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதுல பங்கு பெற்றாதான் நமக்கு தேவனோட நல்ல பங்கு என்ன செய்கிறது இருக்கு என்பதாக அர்த்தம். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குறது அங்கிருந்து தூசி ஒட்டும். அது எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல வந்தோம்னா அந்த தூசி எல்லாத்தையும் தட்டி நம்மளை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கால பொழுதும் அதையே நம்ம முக்கியத்துவப்படுத்தாம நான் இன்னும் சரியாகணும்னா நீங்களாக சரியாக முடியாது. உங்களை சரிப்படுத்துகிறது தான் கர்த்தர் இருக்கிறார். சபை தேவன் உங்களை சரிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இடம். நான் சரியாகணும். சில நேரம் பிசாசானவன் உங்களுடைய
மனசாட்சியை கடினப்படுத்துவான். நீ இன்னும் சரியில்லை, நீ இன்னும் சரியில்லை, நீ இன்னும் நல்லாகணும், நீ சரியாகணும், நீ அப்படி நீ இப்படின்னு உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த குற்ற மனசாட்சிக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. உங்களை சரிப்படுத்துகிறவர் பரிசுத்தாவியானவர், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவன். உங்களை சரியாக்குகிற இடம் தேவனுடைய திருச்சபை. நீங்க தேவனுடைய சமூகத்திற்கு வந்தாலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்க வாழ்க்கையை அதுல இருக்கிற சில காரியங்களை எடுத்து போடுவார், வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. நீங்க போய் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அங்க 1000 பல மடங்கு வாட்ஸ் உள்ள பல்புல அந்த துணியை விரிச்சு விட்டு என்ன செய்வாங்க பாப்பா, அப்படிதானே? விரிச்சு வச்சு பாப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆமா டெஸ்ட், ஒரு சின்ன புள்ளி இருந்தா கூட அதை உடனே நீக்கிறதுக்கு அந்த வெளிச்சத்துல பார்ப்பாங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒட்டி இருக்கிற எல்லா தூசியும் கர்த்தர் தட்டி விடுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக. உங்களை குற்றப்படுத்துகிற பிசாசு இந்த குற்ற மனசாட்சி உங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீ சரியில்லை, நீ அப்படி நீ இப்படின்னு ஒண்ணு சொல்லி 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 தேவ சமூகத்துக்கு வர விட முடியாதபடி தடை பண்ணுகிற அந்த கிரியைகளுக்கு நீங்க இடம் கொடுக்காம, நான் எந்த நிலையில இருந்தாலும் தகப்பன் இந்த இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டது போல நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இடத்திற்கு வந்தா நம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு தேவையான மோதிரம், அவனுக்கு தேவையான பாதரட்சியை கொடுத்து அவனை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க வெளியில இருக்கிற வரைக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அவரோட நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரணும். சபைக்குள்ள வருகிறது முக்கியம் இல்ல, ஆண்டவரோட ஐக்கியத்துக்குள்ள. சில கணவன் மனைவியா இருப்பாங்க ஊருக்கு, பாத்தீங்களா? ஊருக்கு யாரு? கணவன் மனைவி. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கணவன் மனைவியும் பேச மாட்டாங்க. மனதளவில் டைவர்ஸ். பாத்தீங்களா? மனதளவில் என்னது? டைவர்ஸ். ஆனா ஊருக்கு அவங்க யாரு? கணவன் மனைவி. அப்படி சில நேரம் சபைக்கு கூட இப்ப புதிய வெளிப்பாடு, போன வாரம் அகதி வெளிப்பாடு, வெளிப்பாடு சபைக்கு வருகிறது ரைட் தான். ஆனா ஆண்டவரோட எந்த விதமான கனெக்ஷன் என்ன செய்யாது இருக்காது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக சபைக்கு வரணும். சபையில ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம உண்மையா அவரோட நம்ம என்ன செய்யணும், ஐக்கியப்பட்டு நம்ம வாழணும். அது ஐக்கியப்படுவதற்கு தான் அந்த திருவிருந்து பந்தி நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் பாவத்திற்கு மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களை கழுவும்படி அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அது வரைக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறான இந்த திருவிருந்துல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நீங்க பங்கு வரும் பொழுது உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்து கடைசியா அடுத்து பாத்தீங்கன்னா 4வது கொழுத்த கன்று அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 5வது அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? அவன் இளையகுமாரன் திரும்பி வந்ததினால் அந்த வீடு சந்தோஷத்தினால் என்ன செய்யப்பட்டது? நிறைந்தது. அந்த நடனம், ஒரே மேலதான் கீழ வாத்தியங்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்பா என்ன செய்யறாரு? சந்தோஷம். இந்த தேவ சமூகத்துக்கு வந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷம் உள்ள வாழ்க்கையா, உள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது தேவனுடைய சமூகம். ஆண்டவர் நம்மளை எங்க அழைத்து கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா திராட்சை தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வராரு. எங்க அழைத்து கொண்டு வராரு சொல்லுங்க பார்க்கலாம்? திராட்சை தோட்டத்துக்கு அழைத்து. ஆனா பிசாசானவன் நம்மளை எங்க அழைச்சிட்டு போறான் தெரியுமா? வயல்வெளிக்கு. எங்க அழைச்சிட்டு போறான்? வயல்வெளி. அந்த இளையகுமாரனை அவன் போன இடம் வயல்வெளியில் போய் அங்கே பன்றிகளை மேய்த்த. அந்த வசனம் இருக்குதா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். அதுல இந்த வசனம் இருக்கும். அருமையா வசனத்தை நீங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. அந்த தேசத்திலே குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்புகிறார். ஆனால் ஆண்டவரோ நம்மளை எங்க கொண்டு வர்றாருன்னா திராட்சை தோட்டத்துக்கு. திராட்சை தோட்டத்துக்கு வந்து அவருடைய திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். திராட்சை ரசம் ஒரு மனுஷனை கூதி பார்க்கும், ஒருத்தரை சந்தோஷப்படுது. வயல்வெளிக்கு போவீங்கன்னா அங்க பன்றியின் தவிடு கூட உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு திராட்சை தோட்டமா இல்லை எனக்கு வயல்வெளியா, இல்லை திராட்சை ரசமா பன்றிக்கு வைக்கப்படுகிற தோட்டம். இதை தீர்மானம் பண்ண வேண்டியதுதான் இந்த காலங்களில். அநேகருடைய தங்கள் லாக்டவுன்ல பின்மாற்றத்துக்குள்ள அநேகர் போனாங்க. அநேகர் தேவனை தேட வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல சொல்லி வச்சிருந்தாங்க, ஒரு நாட்கள் நீ சபைக்கு வரணும், சபைக்கு வராததே ஒரு பெரிய பாவம் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த நாட்கள்
சபையை மூடப்பட்ட நாட்கள். இன்னொரு காலங்கள் கடைசி என்பதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை சரிப்படுத்தாம இருக்காதீங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல அவர் சொன்ன அடையாளங்களை பைபிள்ல பார்த்தோம். நம்முடைய முன்னோர்களுடைய காலங்களிலே நடந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இன்றைக்கு நாம் கண்கள் ஆண்டவர் வருகை சீக்கிரம் என்பதை அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலை வைத்து தெளிவாக புரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் அறிந்து கொள்ளப்படுது. இன்றைக்கு ஒரு வேலை மறந்திருப்பாங்க. ஒரு இளையக்காரன் போல நீங்க உங்க வாழ்க்கை இருக்குமா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீ எழுந்து ஓடியாது என்னுடைய சமூகத்துக்கு வருவாயனா உனக்கு மெல்லிய வஸ்திரம், ஆவிக்குரிய அபிஷேகம், உங்களுக்கு மோதிரம், ஆவிக்குரிய வரங்கள், உங்களுக்கு பாதரட்சை, நல்ல பாதுகாப்பு, உங்களுக்கு கொடுத்த கன்று, உங்களை பலப்படுத்துகிற தேவன், உங்களுக்கு நல்ல திராட்சை தோட்டம் உங்களுக்காக காத்திருக்கேன். இந்த காலவெளியில எத்தனை பேர் அந்த அபிஷேகம் அந்த 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 ஆசீர்வாதங்களை வேணும்னு சொல்றவங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை தலைக்கு மேல வச்சு எல்லாரும் சொல்றவங்க அன்புள்ள ஆண்டவரே, எனக்கும் கூட இந்த கால வேளையில என்னோட நீங்க பேசியிருக்கிறீங்க. எனக்கு தேவையான ஆவிக்குரிய வஸ்திரம், ஆவிக்குரிய வரங்கள், நல்ல பாதுகாப்பு, நல்ல பலன், ஆண்டவரே திராட்சை தோட்டத்தின் அனுபவம் இதை எனக்கு தாங்க, என் குடும்பத்துக்கு தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்த ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, வல்லமையாய் ஜீவிக்க உதவி செய்ய ஆண்டவரே, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ உதவி செய்ய ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம், எல்லாம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord.